400 தமிழ் போயம்ஸ், கிட்டத்தட்ட 157 போயட்ஸ் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி, ஓகேவா, கிட்டத்தட்ட ஜீசஸோட லைஃப் டைமுக்கும் முன்னாடி வந்து தமிழ்ல எழுதி வச்சிருக்காங்க. இந்த ஒரு மொத்த புக்கை தான் நம்ம புறநானூறு அப்படின்னு சொல்லுவோம். இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தரவாரா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாமே புறநானூறுங்கிற ஒரு புக்ல இருக்குது. பட் இது எல்லாத்தையும் நம்ம ஸ்கூல்ல படிச்சிருந்தாலும் நம்ம நிறைய பேர் ரியலைஸ் பண்ணாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புறநானூறு வந்து கிட்டத்தட்ட 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய இதே மண்ணு, இதே தமிழ்நாடு வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அங்க இருக்கிற மன்னர்கள் எப்படி இருந்தாங்க, அங்க இருக்கிற மக்கள் எப்படி இருந்தாங்க, அவங்க என்ன எப்படி பேசுனாங்க, அங்க எதை வந்து கெத்தா பார்த்தாங்க, அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவங்களோட சாப்பாடு எப்படி இருந்துச்சு, அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க, பேசிக்கா டைம் டிராவல் பண்ணி 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற இதே ஊர்ல முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஜீசஸ் வாழ்ந்த காலகட்டத்துல நம்மளோட லைஃப் எப்படி இருந்துச்சுங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு, இது 157 போயட்ஸ் எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் அதை தெரிஞ்சுப்போம். ஒருத்தங்க மட்டும் இல்ல, 157 பீப்புள் இதை எழுதியிருக்காங்க. இதை எழுதினவங்கல வந்து பெண்கள் இருக்காங்க, பெண் புலவர்கள் இருக்காங்க. ஒரு மன்னனே வந்து தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு கவிதையை எழுதி இத்தனை வருஷம் கழிச்சு நான் இன்னைக்கு உங்ககிட்ட யூடியூப்ல சொல்ல போறேன். இதே மண்ணில் கிரேசி, ரைட்? ஸோ எனிவே அவங்க என்னென்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், 2300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழர்களுக்கு மன்னன் கிங் வில் லீவ் ஹிஸ் லைஃப் இஃப் ஹி பிரேக்ஸ் அ ப்ராமிஸ். ஒரு மன்னன் வந்து ஒரு வாக்குறுதி மக்கள் கிட்ட கொடுத்துட்டு அதை காப்பாற்ற முடியலன்னா அவன் உயிரை கூட விட்டுருவான். அந்த அளவுக்கு ஒரு மன்னனுக்கு வந்து அழகு வந்து சொன்ன வார்த்தையை காப்பாத்துறது. 2300 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மன்னனை வந்து எவ்வளவு ப்ராமிசஸ் கீப் பண்றாங்கங்கறத வச்சு தான் வேல்யூவே பண்ணிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன்னர்கள் வந்து போருக்கு போறப்போ எந்த ஒரு ஆர்மரும் போட மாட்டாங்களாம். ஜெனரலாவே நம்ம எந்த ஒரு பாகுபலியா இருக்கட்டும், எந்த ஒரு படம், பெரிய ஃபைட் படம் பார்த்தாலும், இந்த ஏன்ஷியன்ட் படம்லாம் காமிச்சாலும் அதுல வந்து பயங்கரமா ஆர்மர்ஸ்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த காலகட்டத்தில் நம்மளோட முன்னோர்கள்லாம் வந்து இதெல்லாம் போட மாட்டாங்களா, அந்த ஆர்மர்ஸ்லாம் போட மாட்டாங்களா. ஏன்னா மன்னனே வந்து அப்படி ஹெவியா உள்ளுக்குள்ள ஷீல்டுக்குள்ள போறத வந்து அப்படி ஒரு கோழைத்தனமான வாழ்க்கை தேவையில்லை. நான் தைரியமா நெஞ்ச நிமித்தி நான் சண்டை போட்டு நான் வந்து செத்து போறேன், இல்ல நான் ஜெயிச்சிட்டு வரேன், எனக்கு இந்த ஆர்மர்ஸ்லாம் வேணாம். அதை வந்து ஒரு டிஸ்கிரேஸா பார்த்திருக்காங்க. அந்த ப்ரொடெக்டிவ் ஆர்மர்லாம் போடுறது வந்து மன்னர்கள் வந்து டிஸ்கிரேஸா போட்டுட்டு, மன்னர்கள் வந்து மக்களோட அந்த போர் வீரர்களோட சேர்ந்து சண்டை போட்டிருக்காங்க. பின்னாடியில இருந்து கமாண்ட் மட்டும் கொடுக்கல. ஒருவேளை போர்ல தோத்தாச்சு, போர் நடந்தா எப்படி தோத்து தான் ஆகணும் யாராவது ஒருத்தங்க. அப்படி தோக்கும் சைடுல இருக்கிறவங்க என்ன ஆவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நார்த்தை நோக்கி பார்த்து உட்கார்ந்து சாப்பிடாம அதே போர்க்களத்துல உயிரை விட்டுருவாங்களாம். ஏன்னா கூட இருக்கிற சக தோழர்கள், போர் வீரர்கள்லாம் இறந்து போயிட்டாங்க. திருப்பி வீட்டுக்கு வந்து அவங்களோட மனைவிகள் எல்லாரும் கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு காரணமும், அதுதான் பெட்டரான ஒரு இது. ஒரு அந்த தோல்வியை வந்து அவங்க வீட்டுக்கு வந்து மற்றவங்க கிட்ட சொல்லி நான் வந்துட்டேன், அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்றதுக்கு தேர் நாட் ரெடி. ஸோ மன்னனா இருக்கட்டும், ஒரு போர் வீரனா இருக்கட்டும், அதே களத்துல உட்கார்ந்து நார்த்தை ஃபேஸ் பண்ணி ஒரு சாப்பாடு தண்ணி எதுவும் எடுத்துக்காம அங்கேயே உயிரை விடுவாங்களாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் இருந்திருக்கு இந்த போர் காலகட்டங்களில். மதன் ஃபுல்லா போரை பத்தி பேசுறேன்னு தானே யோசிக்கிறீங்க. அடுத்து அப்படியே மாறப்போகுது, பட் வேகமா சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சில ரூல்ஸ் என்னன்னா, எப்பவுமே பெண்களை தாக்க மாட்டாங்க, குழந்தைங்களை தாக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒருத்தன் போர் களத்துல இருந்து பயந்து ஓடுறானா அவனை தாக்க மாட்டாங்க. அவன் ஆல்ரெடி தோத்துட்டான், அவன் ஒரு கோழைன்னு சொல்லி அவனை விட்டுருவாங்க.